ஹே गाइस, இது கிரேசி ஃபேக்ட் சமையல். இந்த வாரத்தோட ஃபன்னி வீடியோஸை ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இவ வேற 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பறந்து இருக்கிற மாதிரி ஒரு கவனம் வாங்கி போட்டு வந்திருக்கா. அவனால நடக்கிறா, நம்மளால நடக்க முடியலையே. ஐயோ, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணங்கிறதுனால இப்படி இருக்கு போல. என்ன இந்த மாப்பிள வாயில பாக்கு வச்சிருக்கானா? ஓ, வாழைப்பழமா? மாப்பிள, வாழைப்பழம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நீ மட்டும் தின்னுட்டு இருந்த அப்படியே. பொண்ணு கொஞ்சம் ஊட்டியா? நாமா வாழைப்பழம் நீ சாப்பிடு, சூப்பரா இருக்கு. மாப்பிள, அப்படியே பொண்ணு வாயில வைக்கிற மாதிரி ஒரு போஸை கொடுங்க. அம்மா சாப்பிடாதம்மா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுமா. நீங்க சொன்னாலும் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா இந்த மாப்பிளையும் எனக்கு பிடிக்கல. ஓ, கதையில இப்படி வேற ஒரு ட்விஸ்ட் இருக்கா? மாப்பிள, போட்டோக்கு போஸ் கொடுத்தது போதும், பொண்ணு வாயில விட்டுங்க. என்ன சாப்பிட? ஏமா கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாங்க சொன்னா ஏதோ டிஷ் ஆண்டனா போல ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சு போஸ் கொடுத்துட்டு இருக்கியாமா? ஏ போடுறா இன்னைக்கு வின்னர் சிக்கன் டின்னர் தான். என்னது, இவங்க நான் பொண்ணு மாப்பிளையா? ஐயோ, விளையாட்டு புள்ளையா இருக்கானே, விளையாடுற புள்ளைய பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களே. ஏப்பா, இன்னும் நீங்க குழந்தை திருமணத்துல தடை பண்ணலையா? பாப்பா, நீ மட்டும் ஏமா சும்மா உட்காந்துருக்க? நீ உன் பங்குக்கு இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், கேண்டி கிரஷ், ஆங்கிரி பேர்ட்ஸ் விளையாடலாம்ல? இந்த அகிலாண்டேஸ்வரோட பையனுக்கு பணத்தாலே மழை பொழிய வைப்பண்டா. 500 ரூபா. டே மானத்தை அவங்காரா. அம்மா, 1000 ரூபா பொறிக்கிட்டேன். அட கன்றாவியே. யோ, யார் யாரு கல்யாண மண்டபத்துல கட்ட வேண்டிய தோரணத்தை எல்லாம் மாப்பிள்ள தலையில கட்டி விட்டது? அட பாவி, நீ பப்ஜி விளையாடுறா? பூரா விளையாட்டு புள்ளையா இருக்கானுங்களே. கல்யாணம் பண்ணி குழந்தை பத்தி அதுங்களை விளையாட வைப்பானுங்கன்னு பார்த்தா இவனு விளையாடிட்டு இருக்கானுங்க. அடேங்கப்பா, என்ன ஸ்பீடு! இப்ப பாருங்க நம்ம ஊர் பசங்களோட ஸ்பீடு. கமான் மாப்பிள, கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த சந்தோஷத்துல ஜாலியா சரக்கு தெரிக்க விடுங்க பாப்போம். கமான், குலுக்குங்க, குலுக்கி தெரிக்க விடுங்க. என்னடா இது, இவ்வளவு நேரம் குளிக்க வர மாட்டேங்குது? ஐயோ, என்னங்க இவ்வளவு நேரம் குளிக்க வர மாட்டேங்குது? ஒருவேளை டம்மி பீஸா இருப்பானோ? ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. மிளகாய போட்டுட்டு அடுத்த சிக்கனை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வடிச்சா மட்டும் போதும். दीपक पता नहीं किस बहन चोद की नजर लगी है। அட பாவி, மொத்த சொத்தையும் காலி பண்ணிட்டியாடா. சூப்பர் ஃபிகர் இருக்குது. இங்கேயே ஒர்க் அவுட் பண்ற மாதிரி கரெக்ட் பண்ற வேண்டியதான். ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. சே, என்ன மனுஷியா, பொம்மைக்கு புடவை விலைக்கு இருந்தா கூட சரி பண்ணி விடுறாரு. சிந்திர தண்ணி அடைக்க போறேன்டா. ஐயோ, புடிங்கிருச்சு. அந்த மாதிரி இல்ல, லைட்டா விலைக்கு துணியை சரி பண்ண போய் மொத்தமா கீழே விழுந்துருச்சு. இந்த மனுஷனுக்கு கிரியேட்டிவிட்டியான திங்கிங் பயங்கரமா இருக்குங்க. அவரோட போட்டோவை டிஷர்ட்ல சைடு வாக்குல பிரிண்ட் பண்ணி அதுக்கும் கரடி போட்டு விட்டாரு பாத்தீங்களா? என்னவா பண்ற? பாத்ரூம் க்ளீன் பண்றாங்க. இப்போ நீ எப்படி வெளில வரேன்னு பாக்குறேன் பாரு. ஏமா, அது ஆண்கள் பார்த்தா கூட அவ்வளவு அதிசயமா பார்க்க மாட்டானுங்க. நீங்க ஏமா இவ்வளவு அதிசயமா ஆச்சரியமா பாக்குறீங்க?
ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. ஐயோ இந்த வடக்கு செலிபிரிட்டிஸ்ங்க பண்ற அட்டகாசம் இருக்கே அதெல்லாம் தாங்க முடியலப்பா சாமி. எது கையில கிடைக்குதோ அதை வச்சு ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணி போட்டு வந்துருதுங்க. இங்க பாருங்களேன், ஏதோ கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு மாதிரி வச்சு மறைச்சு கொண்டு வராங்க. ஏமா அதை கொஞ்சம் ஓபன் பண்ணுமா? அட இதை ஓபன் பண்றதுக்கு இன்னொரு நடிகையை கூட்டு வந்து ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ண முடியும். துறமா நீயே. என்னடி இது? அட கன்றாவியே. ஊருக்குள்ள காரு போய் பார்த்திருக்க, ஆனா ஒரு ஊரே கார்ல போய் இப்பதாங்க பாக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்களை பார்த்தனா இப்படிதான் கெத்தா மாசா இருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா தம்பி அந்த முடிய ஒண்ணு கட் பண்ணி விடு, இல்ல ஒதுக்கி விடு. அதை ஏன்டா நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி பண்ணிட்டு இருக்க? எப்பா என்ன வெயில், ஒரு ஐஸ் வாட்டர் குடிச்சாதான் சரி வரும். Tecnologia! Tecnologia! ஏமா துணி எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்க? வெயில்ல போட்டு போனோம் இல்லங்க, அதான் குளு குளுன்னு இருக்கிறதுக்கு. ஏய் இங்க பாருடி, சொட்டதுலேண்டி. ஐயோ முடிய ஒட்டி வச்சிருக்காண்டி. மாத்தாரி ரூபாய். ஏமா அந்த பக்கம் போவாதீங்க, சொன்னா கேளுங்க. கீழே இருந்து தண்ணி அடிக்கும், சொன்னா கேளுங்க. எங்களுக்கு தெரியும், நீ போடா. டேய் அது சின்ன பிள்ளைக்கு கட்டின ஊஞ்சல்டா, இரவ மாடு மாரி இருந்துட்டு ஆடுற. நானும் சின்ன பிள்ளைதாமா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. ஐயோ நம்ம ஆளு நம்மளையும் கேமரால கட்டுறாங்களே. ஏமா என்னமா இது ட்ரெஸ், இது எல்லாமே தெரியுது. நான் பார்க்க வேண்டியது ஊருக்கே காட்டிட்டு இருக்கேன். கொஞ்சம் அப்படி மூடி வைக்கலாம்ல? अरे ये दिखे ना, ये कैमरा वाला जो है हमारी भावनाओं से. ஹோண்டா கம்பெனி ஓனருக்கு கூட இப்படியெல்லாம் யோசனை வந்திருக்காது போலே. இந்த வடக்கு நண்பருக்கு வந்திருக்கு. எல்லாம் சரிதான்ப்பா, கீர் போடும்போது கிளட்ச் எப்படி பிடிப்ப? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஐயோ வசமா வந்து மாட்டிக்கிட்டோமே. சரி சரி, மாடு அந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருக்கு. நைஸா கீழே இறங்கி ஓடிடுவோம். ஐயோ என் மனசுக்குள்ள தீய வச்சா. ஐயோ என் மனசுக்குள்ள நோய தச்சா. ஐயோ Cameraman, the most handsome cameraman I ever seen. நம்ம கேமராமேனை பார்த்தாலே ரோலக்ஸ் கேங்ல ஒருத்தர் மாதிரி இருப்பாரு. இவரும் வேஷம் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் தான் சார் கேமராமேன். அண்ட் லோகேஷ்க்கு அவருக்கு இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அன்பிலீவபிள். அந்த மூடு கிரியேட் பண்ணுறதாகட்டும், அந்த ஷார்ட்ஸ் எடுக்கிறதாகட்டும், அதில் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். கிரீஷ் ஒரு ஷட்டில் காக் மேட்ச்ல மேட்சை வின் பண்ணதும் வின்னிங் செலிப்ரேஷன் ஒண்ணு பண்ணா பாருங்க. அடே லூசு கம்யூனிட்டி, ஏன்டா நெட்டு கம்மியை உடைச்ச? ஜெயிச்சா கம்முன்னு போக மாட்டே. பெரிய இவரு
நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். பொங்கல் விளையாட்டப்போ கண்ணை கட்டி விட்டு குறுக்க ஒரு கயிறை தாண்ட சொல்லி கேம் வச்சிருக்கானுங்க. பாவம் இந்த டிஷர்ட் போட்டான்னு கொஞ்ச நேரத்துல பாருங்களேன் என்ன உண்டு. பருத்தி முட்டை குடோன்ல இருக்கலாமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சம்பவத்தை இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அண்ணா மண்ணை வெட்டி இந்த அக்காக்கு தூக்கி விடுறாரா, அதை இந்த அக்கா வேற வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு எங்க போய் கொட்ட போறாங்கன்னு பார்த்தா இல்ல எனக்கு புரியல எதுக்கு அந்த அக்கா மண்ணு பாண்டை வாங்கி இன்னொரு அக்காக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு அவங்க அந்த இடத்துல கொட்டணும். ஏமா வேலைக்கு நிறைய பேர் வந்துட்டோம், சம்பளம் வாங்கணுமே இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களோ. பாட்டி பாட்டி அந்த மூமெண்ட்டை ஒன்ஸ் மோர் போடுங்க. எதுக்கு டேப் வாட்டர் போய் டயப்பரை பிடிக்கிறானுங்க. ஒருவேளை எவ்வளவு லீக்கேஜ் தாக்குதுன்னு பாக்குறானுங்களோ. என்னடா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறீங்க, வேற ஏதாச்சும் பண்ண போறானுங்களா? அட பாய்வீங்களா டேய், மினி ஃப்ரிட்ஜ் உருவாக்கி இருக்கீங்களாடா. இதுக்கு முன்னாடி பார்த்தா ஷட்டில் காக்லயாச்சும் அவன் ஜெயிச்ச பிறகுதான் ஆட்டம் போட்டான். இவன் உள்ள என்ட்ரி ஆனதுமே ஆட்டத்தை போடுறான். ஆனா என்ன ஆச்சுன்னா ஏமா நான் 1 2 3 சொன்னது ஓடணும் சரியா? 1 2 ஏமா 2 தானே சொன்னேன், அதுக்குள்ளே ஏமா ஓடுற? பின்னாடி போமா எனக்குன்னு வருவீங்களா நீங்க? 1 2 3 சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓடணும். ரெடியா? 1 2 3 ஓடுங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.